ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு 3 தியரிஸை பற்றி பார்க்க போகிறோம். அந்த 3 தியரிஸுமே இந்த வேர்ல்டு கவர்மெண்ட்டை பற்றி தான். அதாவது அதில் ஃபஸ்ட்டாக ஹோலி நைட்ஸ் உடைய பவர்ஸை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்பெகுலேஷன் தியரி தான். இது கன்ஃபார்மாக இந்த பவர்ஸ் தான் இருக்கும் அப்படின்றது கிடையாது. ஸோ இது ஃபஸ்ட்டு தியரி. இதுக்கப்புறம் செகண்ட் தியரியாக ஈமு அண்ட் அந்த ஃபைலர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பவர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அவங்களுடைய ஃபுல் ஃபார்ம்ஸே ரிவீல் பண்ணிட்டாங்களே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அவங்க கிட்டே இருக்கிறது டெவில் ஃப்ரூட் பவர் அப்படின்னா வேறு எதுனாவா அப்படின்றது இன்னும் ரிவீல் பண்ணலை. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். அண்ட் அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஈமு அண்ட் ஜாய் பாய் இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ஒரு கனெக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா அப்படி இல்லைன்னா க்ரூமேட்ஸா ஒரு அப்படியே இல்லைன்னா இவங்க 2 பேருக்குள்ள வேறு எத்தனை ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்றத ஒரு கனெக்ஷன் தியரியாக பார்க்க போகிறோம். அண்ட் அந்த தியரி கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹோலி நைட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த ஹோலி நைட்ஸ் அப்படின்றது பேசிக்காக பார்த்தோம்னா இந்த ஒன் பீஸ் லோருக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் அடிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய இன்ட்ரடக்ஷன் இன்னும் நிறைய தியரிஸை உருவாக்க ஆரம்பிச்சுது. அதுலேயே பர்டிகுலராக இவங்களுடைய பவர்ஸ் அண்ட் இந்த ஃபைனல் வாரில் அவங்களுடைய ரோல் என்னவா இருக்கும் அப்படின்ற நிறைய தியரிஸ் இவங்களை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணாங்க. ஸோ அந்த வகையில் இந்த காட் நைட்ஸை பேஸ் பண்ண பாப்புலர் தியரிஸை தான் ஃபஸ்ட்டு தியரியாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தியரி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காட் நைட்ஸுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் பவர்ஸ் இருக்குது அண்ட் அந்த ஸ்பெசிஃபிக் பவர்ஸ் எல்லாமே மித்தாலஜியில் இருக்கிற யோகாய்ஸ் கூட கனெக்டடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தியரி ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தோம்னா, இந்த ஃபைலர்ஸ் உடைய ஃபுல் ஃபார்மை ரிவீல் பண்ணாங்கல்ல, அதில் இருந்து தான் இந்த மொத்த தியரிஸ் உருவாக ஆரம்பிச்சது. ஏன்னா அவங்களுடைய யோகாய் ஃபார்ம்ஸை பார்த்துட்டு இந்த வேர்ல்டு கவர்மெண்ட்டில் இருக்கிற டாப் ரேங்க் மெம்பர்ஸ் எல்லாரும் இந்த மித்திக்கல் கிரியேச்சர்ஸோட டைட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் இந்த ஹோலி நைட்ஸில் 9 மெம்பர்ஸ் இருப்பாங்க அண்ட் அவங்களுடைய கமாண்டரும் தான். ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்பெசிஃபிக் மித்திக்கல் அனிமலுடைய எபிலிட்டி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எபிலிட்டி அப்படின்னு சொல்கிறத விட அவங்களுக்குள்ள ஒரு சைன், அதாவது அந்த மித்திக்கல் கிரியேச்சருடைய சைன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதன் மூலியமாக தான் அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக உங்ககிட்ட ஒரு லைனுடைய சைன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு லயன் ஃபார்மை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த தியரி. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப் ரேங்க்ஸில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸுமே ஒரு சில அனிமல் ஃபார்ம்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் நமக்கு தெரிஞ்சு கங்கோ அண்ட் அந்த சம்மர்ஸ் இவங்க 2 பேரும் தான் நார்மல் பேரமிஷியா டைப் யூசர்ஸ் மாதிரி இருந்தாங்க. அண்ட் இந்த எல்பாஃபில் இந்த ஹோலி நைட்ஸ் உடைய கமாண்டரான ஷாம்ராக்கை பார்த்தோம். அவர்கிட்டையும் ஒரு அனிமல் ஃபார்ம் தான் இருந்தது. அதை தாண்டி கில்லிங்கம் நம்ம பார்த்துருப்போம். அவர்கிட்டையுமே ஒரு அனிமல் ஃபார்ம் தான் இருந்தது. ஸோ பேசிக்காக ஒன் பீஸில் இந்த ஜோன் டைப் டெவில் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லான டெவில் ஃப்ரூட்ஸ். இந்த ஒரு காரணத்தினால தான் இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் மேக்ஸிமம் அனிமல் ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பவரில் யார் கொடுக்குறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பவர் எல்லாமே ஈமு தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஹோலி நைட்ஸ்க்கு பவர்ஸ் ஈமு கொடுக்க நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. லைக் இந்த ஹோலி நைட்ஸ்க்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து அந்த ட்ரைனிங்கோட ரிசல்ட்ல யார் ஹையா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு டெவில் ஃப்ரூட், அதே போல் யார் லோவாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு டெவில் ஃப்ரூட் அப்படின்ற மாதிரி ட்ரைனிங் மூலியமா அந்த டெவில் ஃப்ரூட்ஸை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா ட்ரெடிஷ்னலான டெவில் ஃப்ரூட்ஸ் இருக்கும். அதாவது இந்த டெவில் ஃப்ரூட்ஸ் இந்த ஃபேமிலி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு ட்ரெடிஷனும் அந்த ஃபேமிலிக்கு இருக்கும். லைக் நம்ம ஷாமராக் செர்பரஸ் டெவில் ஃப்ரூட் யூஸ் பண்ணார்ல, அது ட்ரெடிஷ்னலாக அவங்க ஃபாலோ பண்ணுற டெவில் ஃப்ரூட் அப்படின்னு இந்த ஒரு தியரியில் சொல்றாங்க. அப்போ கார்லிங் அலைவா தானே இருக்காரு ப்ரோ, அப்போ நம்ம ஷாமராக் எப்படி அந்த டெவில் ஃப்ரூட் பவர் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ அது கார்லிங் உடைய பொட்டன்ஷியலை பேஸ் பண்ணணும் ஒரு தியரி. அதை பற்றி நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். எனிவே இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட்டு வர வாய்ப்பு இருக்குது. என்னன்னா, இந்த ஹோலி நைட்ஸ் நம்ம லோக்கியை ரெக்ரூட் பண்ண வந்தாங்க இல்லை ப்ரோ, அந்த மாதிரி நிறைய மெம்பர்ஸை ரெக்ரூட் பண்ணியிருந்தா அவங்களுக்கு எப்படி ட்ரெடிஷ்னல் ஃப்ரூட் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் பேரமிஷியா டெவில் ஃப்ரூட் கொடுத்துட்டு இந்த வாய்ட் சென்சில் இருந்து ஈமோவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற அந்த ஃபேமிலிக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் டெவில் ஃப்ரூட் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஆர் இந்த மெத்தடும் இல்லைனா இன்னொரு லாஸ்ட் மெத்தட் இருக்குது. என்னன்னா அதுதான் லாயாலிட்டி. ஸோ நான் இப்போ லாஸ்ட்டாக சொன்னேன்ல, இந்த வாய்ட் சென்சில் இருந்து ஈமோவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் டெவில் ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் அந்த ஃபேமிலிஸை மட்டும் தான் ஈமோ ஹோலி நைட்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 3 மெத்தட்ஸில் ஏதோ ஒரு மெத்தடை பேஸ் பண்ணி தான் ஈமோ அந்த டெவில் ஃப்ரூட் பவர்ஸை அவங்களுக்கு கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஆர் அந்த 3 மெத்தட்ஸை கம்பைன் பண்ணி கூட அந்த பவர்ஸை ஈமோ கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு வழியாக இவங்களுக்கு பவர்ஸ் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு இம்மார்டாலிட்டி எபிலிட்டி இருக்கு அப்படின்னு உங்களில் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இந்த இம்மார்டாலிட்டி எபிலிட்டி எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஸோ இது இம்மார்டாலிட்டியா அப்படி இல்லைனா ரீஜெனரேட்டிவ் எபிலிட்டிஸ் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட்டாக இதை நம்ம கோரசை கிட்ட இருந்து இந்த எக்கே டார்க்ல இருந்து தான் பார்த்துருப்போம். அண்ட் இப்போ ரீசெண்டாக இந்த ஹோலி நைட்ஸ் கிட்டேயும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த தியரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவுமே ஈமு கொடுத்த ஒரு சில பவர்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுலேயும் கோரசைஸை விட இவங்களுக்கு ரீஜெனரேட்டிவ் எபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இது நம்ம எல்பாஃப்லேயே இப்போ பார்த்துட்டோம். நம்ம ஸ்காப்பர் கபன் இருக்காருல்ல, அவர் சம்மர்ஸ் கூட ஃபைட் பண்ணியிருப்பாரு. அவர் ஹாக்கியை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணியிருப்பாரு. அதில் செம்ம டேமேஜ் ஏற்பட்டிருக்கும் நம்ம சம்மர்ஸ்க்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம ஜெயின்ஸ்லாம்
எல்லாம் இந்த ஹோலி நைட்ஸ் அட்டாக் பண்ணப்ப எந்த ஒரு டேமேஜும் அவங்களுக்கு ஏற்படலை. ஸோ அதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சிடுச்சு இவங்களால ஹாக்கியை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அப்படின்னு. அதுவும் இல்லாமல் கவனுமே அதுதான் சொல்லியிருப்பாரு, உன்னோட கான்கரர் ஹாக்கியை கரெக்டாக யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணனா அவங்கள டிஃபீட் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம கவன் சொல்லியிருப்பாரு லூஃபி கிட்ட. ஸோ அது லேட்டராக ஜோரோ கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம கவன் சொல்லியிருப்பாரு. இப்போ இவங்க 2 பேர் தான் மேக்ஸிமம் இந்த ஹோலி நைட்ஸ் கூட ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம ஈமோ கூடயும் இவங்க தான் ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எல்பாஃபில் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, இந்த காட் நைட்ஸுக்கு ஒரு சில சயின்ஸ் இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய பவர்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்ல. ஸோ அதை பற்றி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹோலி நைட்ஸ் அண்ட் இந்த கோரசைஸ் இவங்க எல்லாரும் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருக்குமே ஒரு ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க எல்லாருக்குமே தனியாக ஒரு தீம் இருக்குது அண்ட் இவங்க எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட சயின்ஸுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த வேர்ல்டு கவர்மெண்ட்டை அவங்க சைட்லேருந்து சேவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்குன்னு தனிப்பட்ட சயின்ஸ் இருக்கும். அதை ஃபைன் பண்ணி தான் ஈமோ இந்த வேர்ல்டு கவர்மெண்ட்டை பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த தியரியில் சொல்கிறாங்க. அதில் ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம ஷாம்ராக். ஸோ ஷாம்ராக் ஒரு ஸ்வாட் யூசர், அது மட்டும் இல்லாமல் ஒரு டெவில் ஃப்ரூட் யூசரும் கூட. ஸோ அவருடைய டெவில் ஃப்ரூட் ஒரு மித்திக்கல் செர்பரஸ் டெவில் ஃப்ரூட் அண்ட் அந்த செர்பரஸ் கிரியேச்சர் இருக்குல்ல, அது அண்டர் வேர்ல்டுடைய கார்டியன் டாக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த கார்டியன் அப்படின்றது ஷாம்ராக் பொறுத்த வரைக்கும் ஹோலி லேண்டுடைய கார்டியன் அண்ட் அவருடைய ரோலை ரெஃபரன்ஸ் பண்ணுற விதமாக அவருடைய டெவில் ஃப்ரூட் இருந்திருக்கு அப்படின்னு இந்த தியரியில் சொல்கிறாங்க. அதுவும் இந்த ஹோலி நைட்ஸ் எல்லாரும் இந்த அண்டர் வேர்ல்டுல இருந்து இந்த வேர்ல்டு ஸ்டேபிளாக வச்சுக்க பார்த்துப்பாங்க. லைக் வேர்ல்டு கவர்மெண்ட்டுடைய சீக்ரெட்ஸை அவுட் சைட் வேர்ல்டு கிட்டே இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுலேருந்து நிறைய சீக்ரெட்டான மிஷின்ஸை அண்டர் வேர்ல்டில், அதாவது யாருக்குமே தெரியாமல் இவங்க தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுவுமே நமக்கு தெரிஞ்சது தான். அவங்க சொல்ல வர்றது என்னென்னா, அவங்களுடைய பவர்ஸ் எல்லாமே ரேண்டமான பவர்ஸ் கிடையாது, அது எல்லாமே அவங்களுடைய ரோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி சூஸன் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் நம்ம லூஃபியை இந்த நிக்கா டெவில் ஃப்ரூட் சூஸ் பண்ணிச்சு இல்லையா, அந்த மாதிரி தான். இதை பற்றின உங்களோட தாட்டை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த கார்லிங்குடைய பொட்டன்ஷியல்னு நான் சொல்கிறேன்னு இல்லையா, அது சொல்கிறதுக்கு இது கரெக்டான டைமாகவும் இருக்கும். ஸோ ஃபிகர்லேண்ட் கார்லிங்குடைய பொட்டன்ஷியல் எபிலிட்டிஸ் இது வரைக்கும் நமக்கு தெரியாது. அண்ட் இப்போ ரீசெண்டாக கோரோசையாவும் ப்ரொமோட் ஆனாரு. அண்ட் அந்த ப்ரொமோஷனுக்கு முன்னாடி அவர் தான் ஹோலி நைட்ஸ் உடைய கமாண்டராகவும் இருந்தாரு. ஸோ இந்த தியரியில் இவரை பற்றி என்ன சொல்றாங்கன்னா, இவர் ஹாக்கியை மாஸ்டரி பண்ணியிருக்கணும். அந்த ஒரு ஹாக்கியை மாஸ்டர் பண்ணதுனால தான் இவர் காட்வெல் இன்சிடென்ட் உடைய சாம்பியனாகவும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இவர்கிட்ட ப்ராபப்ளி ஒரு பவர்ஃபுல் டெவில் ஃப்ரூட் இருந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு யூனிக் டெவில் ஃப்ரூட் இருந்திருக்கலாம், ஆர் ஒரு நான் டெவில் ஃப்ரூட் யூசராகவும் இருந்திருக்கலாம். ஸோ இவருமே ஒரு ஸ்வாட்ச்மேன் தான். பட் இது வரைக்கும் இவருடைய பவர் நமக்கு இன்னும் தெரிய வரல. பட் இவர் யூஸ் பண்ற அந்த ஸ்வாட் இருக்குல்ல, அந்த ஒரு ஸ்வாட் வந்து 12 சூப்ரீம் கிரேட் பிளேட்ஸ் இருக்குல்ல, அதுல ஒரு ஸ்வாட் இவர் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் அந்த ஸ்வாடோடைய நேம் ஹேட்ஸ் அப்படின்ற ஒரு நேம்லயும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு கார்லிங்குடைய பொட்டன்ஷியல் எபிலிட்டிஸ் பத்தி எதுனா தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த தியரியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த தியரியோட எண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு இந்த ஹோலி நைட்ஸ் தான் ட்ரூ பவர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க ஒரு மெரைனா அப்படி இல்லைன்னா ஒரு சைபர் ஃபோல் ஏஜென்ட்டா நீங்க ஈஸியா இந்த வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்குள்ள வந்துட முடியும். பட் ஒரு நார்மல் பீயிங்கா இருந்து ஹோலி நைட் மெம்பரா வர்றது ரொம்ப கஷ்டம். அவங்களே இன்வைட் பண்ணா மட்டும்தான் உண்டு. அதுவும் இல்லாமல் மெரைன், சைபர் ஃபோல் இவங்க எல்லாரும் அவுட் சைட் வேர்ல்டில் இருக்கிற அந்த ஹியூமன்ஸை மட்டும் சேவ் பண்ணுறவங்க. ஆனால் இந்த ஹோலி நைட்ஸ் எல்லாரும் செலஸ்டியல் டிராகன்ஸ் உடைய சீக்ரெட் ஆர்மி அண்ட் இவங்களுக்கு செலஸ்டியல் டிராகனை கில் பண்ணுற அத்தாரிட்டி கூட இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு பவர் வச்சுட்டு இருக்கிற இந்த ஹோலி நைட்ஸ் தான் இந்த வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு ஃபைனல் வாரில் ஃபைட் பண்ண போகிற ஒரு ஆர்மி. அதுவும் இல்லாமல் ஈமோ டோமிரிவர்சி அப்படின்ற ஒரு டெக்னிக் மூலியமா பீப்புள்ஸை அவங்க சைடு திருப்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தனி பவர்ஸும் உருவாகுது. அதனால அந்த ஒரு ஆர்மியும் தனியாக ஒரு பக்கம் இந்த வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ணுறவங்க கூட ஃபைட் பண்ணும். அண்ட் ஆல்ரெடி டோமிரிவர்சி அப்படின்ற ஒரு தியரியை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த தியரியை மறக்காம செக் பண்ணி பாருங்க. அந்த தியரியை பார்த்தா இந்த ஃபைனல் வாரில் டோமிரிவர்சி எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். முடிஞ்சா செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதோட இந்த தியரி முடிச்சுக்கிறேன். அதே போல் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் மீதி 2 தியரி எங்கே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் இந்த ஒரு தியரி 8 மினிட்ஸ் கிட்ட வந்துருச்சு. அதனால மீதி அந்த 2 தியரி முடிஞ்சா நாளைக்கு அந்த ஒரு வீடியோவில் கவர் பண்ணிடுறேன். அப்படி இல்லைன்னா இது ஒரு சீரிஸாக கொண்டு போகலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா கொஸ்டின்ஸ் இருந்துன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அதே போல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். அண்ட் நீங்களும் ஒன் பீஸை தவிர்த்து நிறைய அனிமீஸ் பார்த்துன கண்டென்ட்ஸும் உங்களால் ஃபியூச்சரில் பார்க்க முடியும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்.